வணக்கம். நான் தமிழன்பன். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அது குறித்து சில விஷயங்களை இப்பொழுது பார்ப்போம். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்சியை தொடங்கினார் அதிகாரப்பூர்வமாக. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆகிறது. இப்பொழுதுதான் முதலாக களத்துக்கு வந்திருக்கிறார். ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார். விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே விஜய் கட்சி குறித்து பேசிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே அவர் இப்பொழுதுதான் கட்சி தொடங்கி இருக்கிறார், முதலில் களத்துக்கு வரட்டும், அதன் பிறகு பார்ப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே சமயம் விஜய் கட்சி, விஜயும் அவருடைய கட்சியினரும் தங்களை பற்றி பெரும் அதீத கற்பனைகளில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருடைய பேச்சில் அவ்வப்போது தெரிய வரும். நான் ஒரு வார்த்தை சொன்னால் தமிழ்நாடே கலங்கிவிடும் என்கிற எண்ணத்தில் விஜய் பேசிய இதற்கு முன்பு நடந்த கூட்டங்களில், மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாக்களில் அவர் பேசிய விஷயங்கள் எல்லாமே நான் ஒரு வார்த்தை சொன்னால் அது மிக பரவலாக சென்று சேர்ந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்கிற மனநிலையிலேயே இருந்தன. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை என்பது அவருக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்து அவர் தனிப்பட்ட முறையில் மிகவும் அப்செட் ஆகிவிட்டார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனாலும் அதை தாண்டி அவர் மக்களை சந்திப்பதற்காக வெளியில் வருவதே இல்லை. அவருடைய பனையூர் கட்சி அலுவலகத்திலேயே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய கட்சியினுடைய முன்னோடிகள் அல்லது கொள்கை தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 5-6 பேருடைய உருவச்சிலைகளை அவருடைய அலுவலகத்திலேயே வைத்து அவர்களுடைய பிறந்தநாள் நினைவு நாள்களுக்கு அந்த சிலைகளுக்கு மாலை போடுவதற்கு கூட வெளியில் வர வேண்டியதில்லை, அலுவலகத்திலேயே செய்து விடலாம் என்கிற அளவுக்கு அதை அங்கேயே அந்த அலுவலகத்திலேயே சிலை வைத்து அதற்கு மாலை போட்டு கொண்டிருக்கிறார். அதேபோல் எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்களை போய் விஜய் நேராக போனால் ஒரு பெரிய கூட்டம் கூடிவிடும் என்கிற ஒற்றை காரணத்தை சொல்லி எல்லா விஷயத்தையும் எல்லாவற்றையும் அவருடைய அலுவலகத்துக்கே அவர் அலுவலகத்திலிருந்தே செய்கிற மாதிரி இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்தார். நடுவில் ஒரு பெரிய அவர் மீது விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள்லாம் கூட வந்தது. இந்திய இராணுவ அதிகாரிகளை வர சொல்லுங்கள், விஜய் அவர்களை பாராட்ட வேண்டும், பனையூருக்கு வர சொல்லுங்கள் என்கிற அளவுக்கெல்லாம் கேலி கிண்டல்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவற்றை எல்லாம் தாண்டி அவருடைய அலுவலகத்திலேயே நடந்த கட்சி கூட்டங்கள் அல்லது ஒரு அரங்குக்குள் நடந்த பரிசளிப்பு விழாக்கள், இவற்றை தாண்டி முதன்முறையாக அந்த மாநாட்டுக்கு பிறகு, விழுப்புரம் மாநாட்டுக்கு பிறகு புது இடத்துக்கு வந்தார் என்றால் நேற்று தான் அந்த நிகழ்வு நடந்தது. நேற்று அவர் வந்ததும் நேற்று அவர் முதன்முறையாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக வீட்டை விட்டு வெளியில் வந்தார். அவர் கட்சி தொடங்கி ஒரு நடிகராக மிக பெரும் புகழ் பெற்று எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர் கட்சி தொடங்கி நான் இதுவரைக்கும் இருந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவேன் என்றெல்லாம் வெறும் சொற்களால் சொல்லி கொண்டிருந்த அவர் முதன்முறையாக களத்துக்கு வருகிறார் எனும்போது அது எவ்வளவு பெரிய வீச்சாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நேற்று நடந்தது என்ன? மொத்தம் பிசுபிசுத்து போய்விட்டது. அதற்கு காரணம் விஜயனுடைய அரசியல் அறிவீனம்தான் என்பதுதான் அதற்கு அடிப்படையான காரணமே. விஜய் முதன்முறையாக ஒரு பொது நிகழ்ச்சி அல்லது ஒரு அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போராட்டம் நடத்த வருகிறார் என்றால் அதனுடைய அந்த நிகழ்ச்சியினுடைய அல்லது அந்த நிகழ்வினுடைய அதில் நடந்த சம்பவங்களுடைய வீரியம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் விஜய் நேற்று எடுத்துக்கொண்டது மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்குக்கான நீதி விசாரணை வேண்டும் என்பதுதான் அவர் எடுத்துக்கொண்ட விஷயம். அதுதான் அவர் வைத்திருக்கிற கோரிக்கையும் கூட. இந்த வழக்கில் நீதி விசாரணை வேண்டும், சாரி வேண்டாம், நீதி வேண்டும் என்பதுதான் அவர் கையில் ஏந்திருந்த பதாகை வெளிப்படுத்துகிற சொல்லாக இருந்தது. இந்த விஷயத்தில் மடப்புரம் அஜித்குமார் விஷயத்தில் அனைவருக்கும் தெரிந்ததுதான் என்ன நடந்தது. ஜூலை 28, 29ஆம் தேதி அன்று அவர் காவல்துறையினரால் விசாரணை என்று அழைத்து செல்லப்பட்டு கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு மரணம் அடைகிறார், கொலை செய்யப்படுகிறார் என்றே சொல்லலாம். கொலை செய்யப்படுகிறார். அடுத்தடுத்த நாட்களிலேயே அந்த விஷயம் மிக பரவலாக மிக பெரிதாக வெடித்து ஊடகங்களிடையும் மக்களிடையும் அரசியல் தலைவர்களிடையும் பேசப்பட்டது. அடுத்தடுத்து ஒரு 2வது 3வது நாட்களிலேயே அது வேகமாக தமிழ்நாடு அரசு வேகமாக அதில் இறங்கி வேலை செய்து முதலமைச்சர் அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள். இடைநீக்கம் செய்யப்பட்டதோடு அவர்கள் மீது கொலை வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த விசாரணை நடக்கும்போதே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த குடும்பத்தோடு தொடர்பு கொண்டு பேசி நடந்து விட்டது, சாரி என்று கேட்கிறார். இதற்கு என்ன நட்டையீடு, உங்களுக்கு ஒரு வேலை, உங்கள் மகனுக்கு இன்னொரு மகனுக்கு வேலை வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு வீட்டு மனை பட்டா என்றெல்லாம் சொல்லி அரசாங்கத்தின் சார்பில் கொடுக்கிறார்கள். அதாவது இதுபோல் காவல்துறை அட்ராசிட்டி, காவல்துறையினுடைய கொடூரத்தால் கொடுமைகளால் ஒரு மரணம் நடப்பதும், அது காலங்காலமாக லாக்அப் டெத் என்று சொல்லக்கூடிய கஸ்டோடியல் டெத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரணங்களுக்கு தீவிரமாக எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கும் மனித உரிமையாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லோருமே பொதுவாக இதுபோல் ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வில் என்ன நடக்கும், சம்பந்தப்பட்ட காவலர்களை பணியிடம் நீக்கம் செய்வார்கள், அவ்வளவுதான் செய்வார்களே ஒழிய அதை தாண்டி ஒன்றும் நடக்காது. அந்த வழக்கில் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அதுக்கும் சேர்த்து அந்த பணியிடை நீக்கத்துக்கான காலத்துக்கும் சேர்த்து சம்பளத்தை வாங்கி கொண்டு மறுபடியும் வேலையில் சேர்ந்து கொள்வார்கள் என்பதுதான் இவ்வளவு காலம் நடந்து வந்த நிகழ்வாக இருக்கிறது. இந்த முறை ஒவ்வொரு முறையும் கஸ்டோடியல் டெத், லாக்அப் டெத் என்கிற நேரத்தில் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் வைக்கிற முதன்மையான கோரிக்கையே என்னவென்றால், இது மரணம் அல்ல, கொலை. இதை கொலை வழக்காக பதிவு செய்து சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் அடிப்படையான கோரிக்கையாகவே இருக்கும். அந்த கோரிக்கை இந்த வழக்கில் நடந்து விட்டது. அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறையும் நடத்திவிட்டது. இரண்டாவது, இந்த வழக்கில் தமிழ்நாடு காவல்துறையே சம்பந்தப்பட்டிருப்பதால் அந்த வழக்கை உடனடியாக ஒன்றிய அரசின் சிபிஐ வசம் ஒப்படைப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்து விட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி அறிவிப்பதற்கு ஒரு அரசியல் காரணமும் இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து ஒரு மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கை வைத்து தமிழ்நாடு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் மீது கடும் விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கும் போது அதிலிருந்து அந்த வழக்கு ரீதியாக வழக்கு நடக்கும், விசாரணை நடக்கும், அதில் தண்டனை கிடைக்கும். அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசின் மீதும் தமிழ்நாடு முதலமைச்சர் மீதும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு எதிர்மறை கருத்தை உருவாக்கப் போகிறார்கள் எல்லோரும் சேர்ந்து என்பதை உணர்ந்து உடனடியாக அந்த பொறுப்பை தமிழ்நாடு காவல்துறை அல்லது சிபிசிஐடி விசாரித்தால் தானே இந்த சிக்கல் வரும். அதை உடனே நாம் சிபிஐ வசம் ஒப்படைத்து விட்டால் இந்த பந்தை ஒன்றிய அரசுக்கு தள்ளிவிட்ட மாதிரி ஆகிவிட்டது. நீங்கள் என்ன குற்றம் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், தமிழ்நாடு காவல்துறை பற்றியோ, தமிழ்நாடு காவல்துறை கைவசம் வைத்திருக்கிற முதலமைச்சரை பற்றியோ, அல்லது இந்த தமிழ்நாடு காவல்துறை யார், எந்த ஒரு ஆட்சி பணி அதிகாரியினுடைய உத்தரவின் பேரில் இயங்கியது அல்லது ஒரு அமைச்சரின் உத்தரவின் பேரில் இயங்கியது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டன. இந்த மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் இந்திய ஆட்சி பணி அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரிகள், ஒரு அமைச்சர், முதலமைச்சர் வரை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எல்லா குற்றச்சாட்டுகளையும் உங்களிடமே விட்டு விடுகிறேன், ஒன்றிய அரசை விசாரித்து தெரிந்து கொள்ளட்டும், நாங்கள் அதில் தலையிடவில்லை, நாங்கள் அந்த வழக்குக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று முதலமைச்சர் அறிவித்து விட்டார். இவை எல்லாமே ஒரு வாரத்துக்குள் நடந்து முடிந்து விட்டன. பொதுவாக இது மடப்புறம் அஜித்குமார் போன்ற ஒரு கொடுமையான மரணம் நிகழவே கூடாது. அப்படி நிகழ்ந்த மரணத்திற்கு நீதி விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை எங்கிருந்து வர வேண்டும் என்றால், இந்த போன்ற சம்பவத்தில் அரசாங்கமும் காவல்துறையும் அதை மக்கள் எவ்வளவு கரடியாக கத்தினாலும் அதை கண்டுகொள்ளாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு வேலை பார்க்கும் நிகழ்வுகள் எல்லாம் நாட்டில் ஏற்கனவே நடந்திருக்கின்றன. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த ஒரு மழை வெள்ள நாளில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிடும் உத்தரவு ஜெயலலிதாவிடமிருந்து கிடைக்கவில்லை என்று அதிகாரிகள் அதை தேக்கி வைத்து ஒரே நாளில் ஓரிரவில் திறந்து விட்டதால் பல 100 உயிர்கள் பலியாகின. ஏகப்பட்ட ஒரு அவலங்கள் நடந்து முடிந்தன. அப்பொழுதெல்லாம் அரசாங்கம் அசையாமல் இருந்தது என்று விமர்சனம் வைக்கப்பட்டது. அதுபோன்று கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் சாத்தான்குளத்தில் ஒரு தந்தையும் மகனும் அடித்துக் கொள்ளப்பட்ட போது அதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவல்துறைக்கு சாதகமாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது ஒரு கொடூர நிகழ்வு நடக்கும்போது அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தாலோ அல்லது அதற்கு வக்காலத்து வாங்கி அதை நியாயப்படுத்தும் வகையில் பேசினாலோ அரசியல் தலைவர்கள், மற்ற எதிர்கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் மக்களும் அதை எதிர்ப்பதில் ஒரு சரியான நியாயம் இருக்கிறது, ஒரு வீரியமும் இருக்கிறது. ஆனால் இந்த முறை தமிழ்நாடு அரசாங்கம் மற்ற எல்லோரையும் விட முந்திக் கொண்டு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களை போய் பார்த்தது. தமிழ்நாடு அரசு அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் போய் பார்த்தார். ஆனால் முதலமைச்சரை தொலைபேசியில் பேசினார். அதாவது இதற்கு முன்பு வரை இது போன்ற ஒரு மரணங்களுக்கு பொறுப்பேற்று கொண்டு
மன்னிப்பு கேட்ட வரலாறு அரசியலிலோ தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லை. ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிறார், நான் ஒரு கொலை நடந்து விட்டது, அதற்காக மன்னியுங்கள் என்று முதலமைச்சர் கேட்கும் நிகழ்வு இதுவரைக்கும் நடந்ததில்லை. அப்படி ஒரு முன்னுதாரணத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தி இருக்கிறார். நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதை ஒத்துக்கொண்டு அந்த தப்பை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இந்த விஷயம் ஒரு முதலமைச்சராக இவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு காவல்துறையை கையில் வைத்திருக்கிற அமைச்சர் என்கிற அடிப்படையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் என்கிற அடிப்படையிலும் அவர் ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்து முடித்து வழக்கு சிபிஐயில் ஒப்படைக்கப்பட்டு வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு நீதி வேண்டும் என்கிற கோரிக்கையே அடிப்படை இல்லாதது. ஏன்னா நீதி என்பது என்ன, விசாரணையின் முடிவில் என்ன வருகிறதோ அதுதான் யார் மீது குற்றம் சுத்தப்படுகிறதோ அவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கப்படும். அதுதான் நீதி. இது போன்ற வழக்குகளில் அவருடைய உயிரையா திருப்பி தர முடியும்? அது எந்த காலத்திலும் நடக்க முடியாத ஒன்று. அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டனைக்கு உள்ளாவதும் அந்த தண்டனையை பார்த்து மற்றவர்கள் திருந்துவார்கள் என்பதும் தான் எதிர்பார்க்கப்படுகிற யதார்த்தமான ஒரு நிலை. அந்த நிலையை நோக்கி தமிழ்நாடு அரசாங்கம் எல்லோரையும் முந்திக் கொண்டு வேகமாக செயல்பட்டு விட்ட பிறகு அதற்கு நீதி வேண்டும், நீதி விசாரணை வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்துவதே அபத்தம். அந்த போராட்டத்திலும் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறார்? முதல்வர்கள் எங்களுக்கு சாரி வேண்டாம், நீதி வேண்டும் என்கிறார். முதலமைச்சர் ஒரு முன்னுதாரணம் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு முன்னுதாரணத்தை முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். இதை வரவேற்பதை விட்டுவிட்டு இதையும் குற்றம் சொல்லி இதற்கு ஒரு முலாம் பூசி ஒரு அரசியல் செய்வதற்கும் ஒரு அளவு வேண்டாமா, அர்த்தம் வேண்டாமா? இன்றைக்கு கூட பரந்தூர் விமானம் கடந்த சில நாட்களுக்கு முன் நடந்த அவருடைய செயற்குழு கூட்டத்தில் விஜய் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார். பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் எடுப்பும் நிகழ்வை நீங்கள் தொடர்வீர்களானால் அந்த மக்களோடு நானே உங்களை நேரில் வந்து சந்திப்பேன் என்று அவர் சொல்றார். அந்த நாணயவுக்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. அது ஒரு பக்கம். ஆனால் அது அர்த்தமில்லாத அர்த்தம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி அவர் சொன்னாரு. அந்த நிகழ்வுக்கு பிறகு ஓரிரு நாட்களிலேயே அந்த இன்னொரு செய்தி வருகிறது, நிலம் எடுக்கும் வேலைகள் தொடங்கிவிட்டன, அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்து அந்த கணக்கெடுக்கும் பணி தொடங்கிவிட்டது, சிலர் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்கிற செய்தி ஏடுகளில் வந்தது. அதாவது பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு எதிர்த்து போராடுகிறேன் என்று சொல்லி 2 நாட்களிலேயே அந்த விமான நிலையத்திற்கான ஒப்புதலை மக்கள் கொடுத்து இருக்கிறார்கள். அதற்கு அந்த அளவுக்கு, அதாவது இந்த ஊருக்கு கொடுத்த அதே இழப்பீடு எங்களுக்கும் தர வேண்டும் என்கிற போராட்டம் அதற்குள் வந்துவிட்டது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. அதை பற்றியெல்லாம் விட்டுவிட்டு ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயம் நீதி. இப்பொழுதும் கூட விஜய் அவர்கள் மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் நீதி வேண்டும் என்று கேட்பாரானால் அதற்கு என்ன நீதி, அதற்கு என்ன நடைமுறை? அந்த நடைமுறைகள் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டன. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவர் நேற்று பொது வழியில் பேசியது அபத்தத்திலும் அபத்தமாக இருக்கிறது. அதனால் அது மக்கள் மத்தியில் எடுபடாமல் போய் மிகவும் பிசுபிசுத்து போய்விட்டது. இன்னொன்று, அவர் இன்னொரு கூடுதலாக இதுவரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளில் 24 மரணங்கள் நடந்ததாக ஒரு புள்ளி விவரத்தை சொல்லி, அந்த புள்ளி விவரம் யார் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் தெரியவில்லை, அந்த புள்ளி விவரத்தை சொல்லி அந்த 24 மரணங்கள் நடந்த குடும்பத்தில் உள்ளவர்களையெல்லாம் மேடைக்கு அழைத்து வந்து அவர்களையும் நிற்க வைத்து இந்த போராட்டத்தை நடத்தினார். இது மற்ற கட்சிகளிலிருந்து விஜய் வேறுபட்ட இடம் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, அந்த 24 பேர்கிட்டையும் இவர் மடப்புறம் அஜித்குமாரோடைய அம்மாவிடம் சாரி கேட்டது போல் 24 குடும்பங்கள் மத்தியிலும் சாரி கேட்பீர்களா என்று அவருடைய கேள்வி கேட்டார். அந்த கேள்வியே ரொம்ப அபத்தமான கேள்வி. ஏனெனில் இந்த விஷயத்தில் இவர் மடப்புறம் அஜித்குமார் வீட்டுக்கு விஜய் சென்றார். அந்த 24 பேரில் 18 பேரை அவருடைய அலுவலகத்துக்கு தான் அழைத்தார். அவரே நேரில் போய் பார்க்கவில்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய கடமையே செய்யாமல் இன்றைக்கு அந்த அரசியல், அதாவது மடப்புறம் அஜித்குமார் என்று மட்டும் எடுத்துக்கொண்டால் அது மிக மிக பலவீனமான ஒரு விஷயம். ஏனெனில் அதற்கான நடைமுறைகள் நடந்து முடிந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது எனும்போது அதில் மேற்கொண்டு கோரிக்கை வைப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்பதனால் இந்த 24 என்று எடுத்துக்கொள்கிறார். இந்த 24 என்று எடுத்துக்கொண்டதும் ஒரு கவன ஈர்ப்பாக பார்த்தால் அது ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு அரசியல் கட்சி கஸ்டோடியல் டெத், லாக்அப் டெத்துக்கு எதிராக தீவிரமாக களமிறங்கிறது என்று எடுத்துக்கொண்டால் நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த கஸ்டோடியல் லாக்அப் டெத்துகளுக்கு எதிரான குரல் எப்பொழுதும் ஒலிக்கும், எப்பொழுது அது நடந்தாலும் அவர் பேசுவார் என்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனெனில்
மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்குக்கு பின்பு கூட கடந்த சில வாரங்களாக சென்னை மாதவரத்தில் ஒரு மேலாளர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் காவல்துறையின் அடக்குமுறையின் காரணமாகத்தான் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்திகள் ஏடுகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காவல்துறையினுடைய கொடுமையை சார்ந்து நடக்கும் மரணங்களுக்கு எதிராக விஜய் பேசுவார், அந்த கொள்கையின் அடிப்படையில் பேசுகிறார் என்றால் அந்த விஷயத்தை பற்றி கோடிட்டாவது காட்டியிருக்க வேண்டும். அவர் அதை பற்றி எதுவும் பேசவில்லை. இந்த மடப்புறம் அஜித்குமார் வழக்கிலேயே அவர் பேச வேண்டிய விஷயங்கள் எதையுமே பேசவில்லை. சும்மா உணர்ச்சி வசப்பட்டு சினிமாவில் தான் சொல்வார்கள், ஏதாவது ஒரு ஐடியா ஒர்க் அவுட் ஆனால் போதும், படம் மொத்தம் ஓடிடும் அப்படின்ற மாதிரி. இவர் இந்த ஒரு ஐடியா, அந்த 18 பேரை கூட்டிகிட்டு வந்து மேடையில் நிறுத்துகிறோம், இது சாரிம்மா மாடல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும், நம்மளை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க, வாழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது அவர் நினைச்சிருந்திருக்காரு. ஆனால் அது முற்றிலும் நடக்காமல் மிக மிக பிசுபிசுத்து தோல்வி அடைந்து அவருடைய பலவீனத்தையும் அரசியல் அறியாமையையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துவிட்டது. அவர் மட்டுமல்ல, அவருடைய கட்சியினரும் நேற்று பேசிய பேச்சுகள் எல்லாம் அவர்கள் எவ்வளவு அரசியல் அறிவு அற்றவர்களாக இருக்கிறார்கள், அரசியல் அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இருந்தன. ஒரு கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள், குழந்தை பேசாமலே இருந்த குழந்தையை அம்மா பல கோயில்களுக்கு சென்று வேண்டி பேச வரம் வாங்கி வருவார். அந்த குழந்தை எடுத்தவுடனே நீ எப்பமா தாலி அறுப்ப என்று கேட்டது என்று ஒரு வழக்கு உண்டு, பழமொழி உண்டு. அதற்கு இந்த குழந்தை பேசாமலே இருந்திருக்கலாம் என்றுதான் அதனுடைய பொருள். அதுபோல் விஜய் களத்துக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நேற்று நடந்த நிகழ்வை பார்த்தால் அவர் வராமலே இருந்திருக்கலாம், பருத்தி மூட்டை குடோனிலேயே இருந்திருக்கலாம் என்கிற வசனங்கள் தான் நினைவுக்கு வருகின்றன. இனியாவது, அதாவது ஒரு அரசியல் கட்சி என்று யாருடைய ஆலோசனையிலேயோ வந்துவிட்டார், இனியாவது எப்படி நடத்த வேண்டும் என்பதை அவர் ரொம்ப காஸ்ட்லியான ஆலோசகர்களை பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆலோசனை அத்தனையும் வேஸ்டான ஆலோசனைகள் என்பது அவருடைய நடவடிக்கைகள் தெரிகிறது. இனியாவது இன்னும் தேர்தலுக்கு 10 மாதங்கள் இருக்கின்றன, முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற மிக பெரும் கனவில் இருக்கிற விஜய் அதை நோக்கி ஓரடியாவது முன்னேறுவாரா அவருடைய நடவடிக்கைகள் மூலம் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நேற்றைய நிகழ்வு அவருக்கு பலவீனம் 0 கூட இல்லை, மைனஸில் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு நம்முடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.